Hi friends, welcome and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம ஒரு non-veg ரெசிபி பார்க்க போறோம். வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய மட்டன் ரெசிபிஸ், non-veg ரெசிபிஸ் எல்லாமே போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என் கார்ட்ஸ்லயும் தரேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் வந்து அரைக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு வந்து கொஞ்சம் காரமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கசகசா இருந்தால் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூட. இப்போ தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு இப்போ வந்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குழம்பு பொடி வந்து சேர்க்குறேன். குழம்பு பொடி இல்லாதவங்க ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த குழம்பு பவுடரை வந்து சேர்த்து இப்போ நல்லா கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணும், திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. குழம்புக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது 3த்தையும் சேர்த்து குக்கரில் வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வச்சு பாதியாக வேக வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணியோடு சேர்த்து அதை வந்து இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதனால் 2 தக்காளி வந்து நல்ல புளிப்பான தக்காளியாக சேர்க்குறேன். இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு கொதி வரும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காவோட அந்த குழம்பு பொடியை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குழம்பு மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்து பச்சை வாடையெல்லாம் போகணும். போனதுக்கப்புறம் வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி நான் சேர்க்குறேன். மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் சேர்க்குறேன். வேறு எந்த காயும் நான் இங்கே சேர்க்கலை. குழம்போட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சேர்க்கணும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கனாலே போதும். மட்டன் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கா என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். பிகினராக இருந்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனை வந்து லைட்டாக உள்ளே விட்டு பார்த்திங்கனாலே போதும். நல்லா வந்து உள்ளே ஈஸியாக இறங்குனுச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கூட இருக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே தாளிச்சிட வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணி, ஒரு 4 பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு மசாலா ஸ்மெல் வந்து பிடிக்கும்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்து தாளித்து குழம்புல கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த குழம்புல வந்து சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.